இறைவன் ஒவ்வொரு உயிர்களையும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை தெரிஞ்சுக்கணும். நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்று சிந்தித்தால் நமக்கே அது புரிய வரும். அந்த படைக்கப்பட்ட காரணத்தை நாம் சரிவர செய்தால் அதுதான் கர்மயோகம் அப்படின்னு பேர். எவன் ஒருவன் தன்னுடைய கடமைகளை கர்மத்தை சரிவர செய்கின்றானோ அவனை தேடி இறைவன் வந்து அவனுக்கு தேவையானதையெல்லாம் தந்து அருள் செய்வார். கணவன் மனைவிக்கு செய்கின்ற கடமை, மனைவி கணவனுக்கு செய்கின்ற கடமை, தாய் தந்தையர்கள் குழந்தைகளுக்கு செய்கின்ற கடமை, குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையின் வயோதிக காலத்தில் செய்கின்ற கடமைகளை சரிவரச் செய்தால் இறைவன் நம்மை தேடி வந்து அருள் செய்வார். தூக்கத்தில் பாதி ஏக்கத்தில் பாதி, போனது போக எது மீதி? பேதை மனிதனே, கடமையை இன்றே செய்வதில் தானே ஆனந்தம். கடமையை செய்வதுதான் உண்மையான தபஸ். இதை உணர்ந்து அவரவர்கள் கடமையை சரிவரச் செய்து இறைவனின் திருவருளை பெறுவோமாக.